உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாகுமா. இந்த நிகழ்ச்சி இங்கே வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த பகுதியை பொறுத்தவரை, அதாவது ஒவ்வொருவரும் பேசி முடித்ததற்கு பிறகு அந்த பேச்சிலிருந்து சில கேள்விகளை கேட்டு பரிசு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது ஒரு நல்ல சிறப்பான ஏற்பாடு. இதுல பல நன்மைகள் இருக்கிறது. உங்களை தூக்க விடாம இருக்கிறதுக்கு இது ஒரு முயற்சி. ஹத்தீபுகள் ஆலிம்கள் மேடையில் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அப்படின்னு ஆரம்பிச்சோட சில பேருக்கு தாலாட்டுற மாதிரி இருக்கு. ஏற்கனவே எல்லாம் ரெடியாக தான் வந்திருப்பாங்க. ஆளுக்கு ஒரு தூண் இருக்குதா இல்லையா? பள்ளிவாசல்ல நிறைய தூண்கள் இருக்கு. தூணெல்லாம் தேர்ந்தெடுத்து முக்கு மூலை ஆலிம் சாஹிபுடைய கண்ணுக்கு படாத இடம், இந்த மாதிரி இடங்களெல்லாம் செலக்ட் பண்ணி போய் உட்கார்ந்துருவாங்க. இப்படி நஹ்மதுஹு நஸ்தஈன் சொன்ன உடனே அங்கே எழுதிடுவாங்க, மியாராஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய யாரும் மியாராஜுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே முழுசா உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதுவும் மிஸ் ஆகாம, ஒரு குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸாக இருந்தாலும் சரி, எந்த செய்தியுமே மிஸ் ஆகாம எல்லாமே உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதற்கு ஈடாக ஒரு பரிசு இன்ஷா அல்லாஹ். இந்த பரிசு இங்கே சில பேருக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு உடனடியாக கொடுக்கல, கடைசியாக தான் நிகழ்ச்சி முடிஞ்ச போறாரு. ஏன்னா சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம், பரிசு வாங்கினோடனே கிளம்பி போயிடுறது. அந்த மாதிரியும் விடாம அங்கேயும் ஒரு கேட்டை போட்டு நீங்க பரிசு வாங்கிட்டா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏற்பாடு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரிகளே, எனக்கு இங்கே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குழந்தை முதல் வாலிபம் வரை அப்படிங்கிறது. இதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல சொல்லி காமிக்கிறார். ஒரு மனிதனுடைய பருவ நிலைகள் எத்தனை மர்ஹலாக்களை, எத்தனை ஸ்டேஜ்களை ஒரு மனுஷன் கடந்து வர்றான் அப்படிங்கிற பற்றி சூரத்துல் ஹஜ், சூரத்துல் காஃபிர் போன்ற சொல்லி காமிக்கிறான். பருவ நிலைகளில் மொத்தம் 4. முதல்ல குழந்தை பருவம், அவர்மாட்டு பருவ வயது, பிறகு வாலிப பருவம், அவர்மாட்டு வயோதிக பருவம். இப்படி 4 பருவ நிலைகள். இந்த 4 பருவ நிலைகளில் நம்ம முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பருவ நிலைகள் முதல் 2 பருவ நிலைகள். குழந்தை பருவம், பிறகு பருவ வயது. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஏராளமான கடமைகள் இருக்கிறது. வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பிறகும் சில கடமைகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக நிறைய கடமைகள் இருக்கிறது. அந்த கால ஜெனரேஷனுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்தில் நாம செலுத்துற கூடுதல் கவனத்தை விட கூடுதலான கவனத்தை இப்போதுள்ள இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை இருக்குதா இல்லையா, செலுத்த வேண்டி இருக்கிறது. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் இதை விட நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா முன்னாடி குழந்தை பிறந்த உடனே குவான்னு கத்தும். இப்ப குழந்தை பிறந்த உடனே நோக்கியான்னு கத்தும். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. குவான்னு கத்துற நிலைமை மாறி நோக்கியா கத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. முளைச்சி 3 இடவிடையில அதுக்கிடையில ஐபோனு, ஸ்மார்ட் போனு இந்த மாதிரிலாம் கேட்குது. இந்த சூழ்நிலையில குழந்தைகள் விஷயத்தில் நாம கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டியது. இந்த குழந்தைகளுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம பல பேர் புரியாம இருக்கிறோம்.
குழந்தைகளுக்கும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னு. அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்துல பார்க்கணும். நாம அதுக்கு ஒரு பார்வை வச்சிருப்போம். என் ஈரக்குல, என் கொழுந்து, என் ராஜாத்தி, என் செல்லக்குட்டி இதெல்லாம் நினைச்சிருக்கோம். நாம சில ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சிருப்போம். ஆனா குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில நமக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தைகளை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காமிக்கிறார். பல இடங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்கள். வாலமு அன்னமா அவுலாதுக்கும் வாலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா வ அன்ன இன்தல்லாஹி அஜ்ருன் அதீம் அப்படிங்கிறது ஒரு வசனம். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? வாலமு தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே உங்களை சோதிப்பதற்காக. மேலும் அன்ன இன்தல்லாஹி அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்றான். அது ஏற்படைய இதே பொருள் தான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த செல்வம், இந்த குழந்தைகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய அலங்காரம், ஃபேன்சி. எப்படி சொல்றாங்களா? ஜீனத்துல என்னது? ஜீனத்து, ஃபேன்சி, அலங்காரம். நம்ம நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம், வீட்டை அழகா கட்டி வச்சிருக்கிறோம், ஒரு சூப்பரான கார் வச்சிருக்கிறோம், சூப்பரான பைக் வச்சிருக்கிறோம், அழகான செல்போன் வச்சிருக்கிறோம், உயர்தரமான வாட்ச் வச்சிருக்கிறோம், உயர்தரமான ஆடைகள் அணிகிறோம். இதெல்லாம் வந்து சொத்துக்கள், அம்வால். இதெல்லாம் எப்படி ஃபேன்சியா இருக்குதோ அது மாதிரி குழந்தைகள் ஃபேன்சி அப்படின்றாங்க. அல்மாலும் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. நான் சொல்லல, குர்ஆனுடைய வசனம். இந்த உலகத்தினுடைய அலங்காரம், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லிட்டாங்க. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நல்லறங்கள் இருக்கிறது, அதுதான் உங்களுடைய இறைவனிடத்தில் நன்மையை பெற்று தரக்கூடியது, சிறந்த எதிர்பார்ப்பை கொண்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, செல்வங்களுக்கு ஈக்குவலா பேசுறான். அம்வால் அவுலாத், அம்வால் அவுலாத், மால், மால் தானே செல்வம். மாலுக்கு பன்மை சொல்லுதான் அம்வால், வலதுக்கு பன்மை சொல்லுதான் அவுலாத். அம்வால் அவுலாத் ரெண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே தராசுல தான் வச்சிருக்காங்க. ரெண்டுக்கு ஈக்குவலான தராசு, சமமான இடத்துல வச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் பேசுறாங்க. நல்லா புரியுது. செல்வம் எவ்வாறு மனிதனை சோதிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை போலத்தான் குழந்தைகளையும் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக வழங்கியிருக்கிறார். செல்வம் எவ்வாறு கடைசி வரை நம்ம கூடவே வர்றதில்லையோ அதே போல பிள்ளைகள் கடைசி வரை நம்ம கூடவே வர்றதில்லை. புரிஞ்சுக்கிட்டா? எவ்வளவுதான் பாசத்தை பொழிஞ்சாலும், ஏவாப்பா ஏவம்மா அப்படின்லாம் சொல்லி பாசத்தை பொழிஞ்சாலும் நாம மூத்தா போயிட்டா அடங்கிட்டு அவங்க திரும்ப போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு படத்தை கிடப்பாங்க கபர்ல, அப்படி கிடையாது. இந்த குழந்தைகளும் இரண்டுமே ஒன்றுதான். நாம் இறந்ததற்கு பிறகு நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய இடைவெளி விடுத்து விடுகிறது. பிறகு எதுக்கு இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான்? இந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், பார்க்கணும், நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு கல்வியை புகட்டணும், அறிவை கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுதா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா,
மறுமையில் நமக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, மறுமையில நமக்கு அவர்கள் கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ஒரு அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். அமானிதம், அமானத்துன்னு சொல்லும்போது அமானத், அமானிதம்னா ஒருத்தர் ஒரு பொருளை தந்து வச்சிருக்கிறார், அப்படிதானா? ஒருத்தர் ஒரு பொருளை தந்து வச்சிருக்கிறார், நீங்க வச்சுக்கிடுங்க, ஏன்ட்ட இருந்தா அது சேஃபா இருக்காது, உங்கள்ட்ட இருந்தா பத்திரமா இருக்கும், நான் ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பொருளை தந்து வச்சிருக்கிறார். அந்த பொருளுக்கு பேர் என்னது? அந்த பொருளுக்கு பேரு என்னது? அமானத், அமானிதம். அது நமக்கு சொந்தமானதல்ல. எந்த பொருள் நமக்கு சொந்தமானது இல்லையோ அந்த பொருளுக்கு பேர் தான் என்னது? அமானத், அமானிதம். அப்ப அந்த ஆள் திரும்ப வந்து கேட்கிறார், இப்ப என்ன செய்யணும்? அந்த பொருளை திரும்ப கொடுத்து விட வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். இவ்வாறு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த காலத்துல இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை நம்ம பத்திரமா பாதுகாக்கணுமா இல்லையா? அதுக்கு சேதாரம் ஏற்படாம, டேமேஜ் வராம பத்திரமா பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கணும். இது ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் ஏன் பாதுகாக்கணும்னு சொல்றான் அப்படின்னா, இந்த பிள்ளைகள் நாம எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கிற பொறுத்துதான், அந்த பிள்ளைகளை நாம எப்படி பராமரிக்கிறோம், எப்படி வளர்க்கிறோம், எப்படி உருவாக்குறோம், எப்படி தயார்படுத்துறோம் அப்படிங்கிற பொறுத்துதான் நம்முடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஆல ஸலாஸ பனாத்தின், மன் ஆல ஸலாஸ பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன வஸவ்வஜஹுன்ன வஅஹ்ஸன இலைஹின்ன ஃபலஹுல் ஜன்னah அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்னது? மன் ஆல ஸலாஸ பனாத்தின், ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 3 பெண் குழந்தைகளை பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு ஒழுக்க கல்வியை வழங்கி அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து அதை நல்ல முறையில் அவன் செய்வானேயானால் பலகுல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப நாம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா மறுமையில வந்து சொர்க்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்படி நாம செய்யறோமா? அப்படி நாம செய்யறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கிறோம், கல்வியை கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், ட்ரெஸ் கொடுக்கிறோம், படிப்பை கொடுக்கிறோம், அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கிறோம். இப்போ லேட்டஸ்டா இப்போ இந்த ஜெனரேஷன்ல கேட்குது செல்போன், பைக்கு. இது இல்லாம இந்த ஜெனரேஷனை கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாது. இந்த ரெண்டையும் நீங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல நினைச்ச முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க விட மாட்டான். வீடு போர்க்களமா மாறிடும். ஆக நம்ம பிள்ளைகள் கேட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? வாங்கி கொடுக்கிறோம், வாங்கி கொடுத்து தீர வேண்டும், செய்த தீர வேண்டும். நாம இதையெல்லாம் செய்யறவ செய்யக்கூடிய நாம இந்த பிள்ளைகிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்க வாங்க. எல்லாரும் மனசை திறந்து ஒளிவு மறைவு இல்லாம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சொல்லணும். இப்படிலாம் செய்யறோம்ல, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதெல்லாம் நமக்கு இருக்கிறதோ இந்த கடமைகளை நம்ம செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? எந்த இடத்துல செய்யறோம்? ஒரு சுயநலம் இருக்க, ஒரு சுயநலம் இருக்க. எங்க செய்யலாம்? என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வயசான சமயத்துல நமக்கு கஞ்சி ஊத்துவானே அப்படிங்கிறதுக்காக. எப்படி? நமக்கு வயசான சமயத்துல நமக்கு கஞ்சி ஊத்துவானே. இப்ப கஞ்சிக்கு கூட வழி இல்லாம இருக்கிறது அது வேற விஷயம். ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பு அப்படி இருக்கிறது. நாம சுயநலத்திற்காக வேண்டி நமக்கு பிள்ளைகள் இதெல்லாம் செய்யறோம். என்னெல்லாம் கேட்கறோம் அதெல்லாம் கொடுக்குறோம். கேட்டது கேட்காது
தேவையானது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஆனா அந்த ரிட்டர்ன்ஸ் அதன் மூலமாக நாம என்ன பிரதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரே வார்த்தை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலம். எதிர்காலம்னா எந்த காலம்? எதிர்காலம் எதுங்க? எதிர்காலம் என்று நாம் எதை சொல்கிறோம்? எதிர்காலம்னா எது? மறுமையா? மறுமையா? அது எதிர்காலம் தான். ஆனா மறுமையை கடத்துல கொண்டா எதிர்காலம் சொல்றோம் இல்ல. நமக்கு வயசான காலம், நமக்கு வயசு வந்துருவா இல்லையா, நம்ம மீண்டும் குழந்தை பருவத்திற்கு மாறுமா இல்லையா, அந்த காலத்தை எதிர்காலம். அந்த எதிர்காலத்தில் நாம தள்ளாடிடுவோம், நமக்கு சம்பாதிக்க முடியாது, கம்ப பிடிச்சிட்டு தான் நடக்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு கை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம என்ன செய்யறோம்? இதையெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யறோம். அப்படிதானா? அப்படி ஒரு சுயநலத்தில் நாம செய்ய போய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குழந்தைகளை சில பெற்றோருக்கு பலன் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். நல்ல புரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சுயநலத்துல நாம செய்யலாமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம எந்த நன்மைகள் செய்தாலும் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எங்க எதிர்பார்க்கணும்? மறுமையில் எதிர்பார்க்கணும். மறுமையில் எதிர்பார்க்க வேண்டும். நான் என் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த கடமையெல்லாம் செய்யறேன். இதனுடைய பலனை நான் எங்கே எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் மறுமையில் எதிர்பார்க்கிறேன். அதுதான் என்னுடைய உண்மையான எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதுதான், அதற்காகத்தான் நான் செய்கிறேன் என்று கூறி அந்த லட்சியத்தோடு அந்த நீயத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கடமையாற்றக்கூடிய எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள். எல்லா எதிர்பார்ப்பும் இந்த உலகத்தோடு முடித்து விடுகிறது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும். எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னா இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். இது குறுகிய பார்வை, இது குறுகிய பார்வை. இந்த பார்வையை பற்றி இஸ்லாம் சொல்லுது. நான் ஒரு அதிகம் சொல்லலாம் இல்லையா, ஒருத்தருக்கு 3 பிள்ளைகள் இருந்து அதுல 2 விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3 பிள்ளைகள் இருந்து அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாரே ஆனால் அந்த பிள்ளைகள் அவருக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார்கள், நரகத்திற்கு திரையாக அமைவார்கள். குன்னலகு சித்ராமன்னா என்று இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அப்படி செய்யறோமா? நாம் அப்படி செய்யல. நம்முடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கு. அப்ப 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல என்னென்ன தேவைகளோ அதையும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செய்து கொடுக்க வேண்டும். அதே போல மறு உலகத்தில் என்ன தேவையோ அதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செய்து தர வேண்டும். 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்பதான் அந்த பிள்ளைகள் நமக்கு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமைவார்கள். அல்லாம இந்த உலகத்துல மட்டும் அவன் சந்தோஷமா இருந்தா போதும், எல்லாத்தையும் அனுபவிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி குறுகிய வட்டத்தில் அவனுக்கு கல்வி, படிப்பு, வசதிகள், காரை, பங்களா எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தோமானால் மறுமையில நமக்கு ஒண்ணுமே கிடையாது. மறுமையில நோ பேலன்ஸ், ஒண்ணுமே கிடையாது. அதனால அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன, அழுத்தமாக சொல்லக்கூடிய உண்மை என்ன என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் எல்லாமே செல்வங்களுக்கு நிகரானது. இந்த செல்வங்கள் எல்லாம் எவ்வாறு நம்மை விட்டு ஒரு நாள் விலகி சென்று விடுமோ அதை போல இந்த குழந்தைகளும் நம்மை விட்டு ஒரு நாள் விலகி போய் விடுவார்கள். மறுமையில் இவர்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த குழந்தைகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு பல விஷயங்களை சொல்லித் தர வேண்டியிருக்கிறது. அவருடைய பருவ நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லித் தர வேண்டியிருக்கிறது. அதாவது பிள்ளைகள் இருக்கின்றன மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி என்று பல வளர்ச்சிகள் இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். மன வளர்ச்சியில கவனம் செலுத்த வேண்டும், உடல் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும், அறிவு வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும், கலாச்சார வளர்ச்சி இதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாமிய நல்ல உணர்வோடு வளர வேண்டும், நல்ல சிந்தனையோடு வளர்க்கப்பட வேண்டும், நல்ல அறிவை தர வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்க கல்வியை புகட்ட வேண்டும், அவர்களுடைய ஆரோக்கிய
வேண்டும். இது எல்லாத்தையும் நாம வழங்கும் போதுதான், சேர்த்து கொடுக்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பலனுள்ளவர்களாக வாழ்வார்கள். இல்லைன்னு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுடுங்க. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய செய்யறோம். கேட்ட சாப்பாடு வாங்கி தரோம். அப்படிதானா? என்ன பிஸ்கட் வேணும், என்ன ஐஸ்கிரீம் வேணும், என்ன ட்ரெஸ் வேணும், எல்லாம் கேட்ட வாங்கி கொடுக்குறோம். இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டுல பொரிச்சு கொடுக்குற சிக்கன் டேஸ்டா இல்லை, KFC சிக்கன் தான் கேட்குது. KFC சிக்கன் அது இன்னைக்கு அதெல்லாம் இப்ப நிறைய கடைகள் அப்படி புட்கிசல் மாதிரி திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கங்க நிறைய கடைகள் திறக்கப்படுதா இல்லையா? இந்த சிக்கன் தான் பிள்ளைகளுக்கு இப்ப பிடிக்குது, டேஸ்டா இருக்கு. மம்மி வைக்கிற சிக்கன் டம்மி ஆயிடுது. KFC சிக்கன் தான் இப்ப பிள்ளைகளுக்கு சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தெரியுது. இப்ப பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் மனுஷன் வாங்கி கொடுக்கணும். அது மாதிரி ஆண்களா இருந்தா, பசங்களா இருந்தா பைக்கு கேட்கறான், செல்போன் கேட்கறான், உயர்தரமான ஷர்ட், வாட்ச், இந்த மாதிரி வாங்கி எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆனா அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்க மாட்டார்கள், அதை நாமத்தான் வழங்க வேண்டும். இதெல்லாம் கேட்பான், அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கேட்பான், சாப்பாடு கேட்பான், அது மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்பான். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்க மாட்டான். என்ன கேட்க மாட்டான்? ஒழுக்க கல்வியை மட்டும் எனக்கு கற்றுத்தார்கள் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளை நினைச்ச மட்டும் கேட்க மாட்டேன். அதை யாரும் கொடுக்கணும்? அதை நாமத்தான் முன்வந்து கொடுக்க வேண்டும். எந்த பிள்ளையா அப்படி கேட்டிருக்கான்? தரப்பட்ட அப்படி கேட்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப ரேர். பாப்பா நான் எப்படி ட்ரெஸ் அணியணும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். ஒரு ஆண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ தாயிட்டே தரப்பட்டது கேட்டிருக்குதா? அப்படி கேட்கக்கூடிய பிள்ளைகள் கேட்டா மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகள் தான். ஆனா அப்படி கேட்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. அப்படி கேட்கறாங்களா? பாப்பா எப்படி தொழல் எனக்கு சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைவு. இதெல்லாம் நாம தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் அவர்களுக்கு இந்த கடமைகளை செய்யும் போதுதான், அதாவது உலகத்தில் எது தேவையோ அதை செய்து கொடுக்கிறது, அதே மாதிரி மறுமையில எது தேவையோ அதை செய்து கொடுக்கிறது. இந்த மாதிரி ரெண்டையும் செய்து கொடுக்கும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானி அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். குர்ஆனுடைய வசனம். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானி அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். அல்லாஹ் சொல்றாங்க, யார் ஈமான் கொள்கிறார்களோ மேலும் அந்த ஈமான் விஷயத்தில் அவருடைய சந்ததிகளும் அவர்களை பின்தொடர்வார்களே ஆனால், அதாவது பாப்பா உம்மாவும் நல்ல முஸ்லிமா இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவர்களை பார்த்து அவருடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் அந்த ஈமான் விஷயத்துல இஸ்லாம் விஷயத்தில் நல்ல முஸ்லிமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோட அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறார். இங்க எப்படி அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி மறுமையிலும் அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குகிறார்கள். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். அந்த பெற்றோரோடு அந்த பிள்ளைகளையும் மறுமையில் நாம் என்ன செய்வோம்? சேர்த்து வைப்போம். குர்ஆன் சொல்கிறது. பேரண்ட்ஸோட மறுமையிலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், நாம் எவ்வாறு ஈமானிய இஸ்லாமிய உணர்வோடு வளர்கின்றோமோ நடக்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஈமானிய இஸ்லாமிய உணர்வை ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டினால்தான் மறுமையில் நினைச்சுவாங்க நம்மளோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஈமானை ஊட்ட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றாங்க, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானி. பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்ற வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். எந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்? பிஈமானி, ஈமான் விஷயத்தில் ஃபாலோ பண்ண வேண்டும். உடை விஷயத்தில் அல்ல, சாப்பிடுற விஷயத்தில் அல்ல. எந்த விஷயத்துல? கொள்கை விஷயத்தில். பாப்பா அம்மா நல்ல கொள்கையில் இருக்கும் போது அந்த கொள்கையை அந்த பிள்ளைகள் பின்பற்றி நடப்பார்களே ஆனால்
அந்த ஈமானிய உணர்வோடு இஸ்லாமிய உணர்வோடு நடப்பார்கள். ஆனால் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நினைச்சான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறான். குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறது. அது உலக ரீதியான தொடர்பு அல்ல, மறுமை ரீதியான தொடர்பு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? உலக ரீதியான தொடர்பு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்பை சுருக்கி வைத்திருக்கிறோம், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு பார்த்தோம். அப்படி இல்லை, அது இங்க வரை செல்கிறது, மறுமை வரை செல்கிறது. இந்த செல்வத்தை அல்லாஹ் நமக்கு வீடு தந்திருக்கா, கார் தந்திருக்கா, சொத்து சுகங்கள் தந்திருக்கா. இதெல்லாம் நம்முடைய ஈமான சோதிச்சு பார்க்கறதுக்காக. இந்த சொத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? அதிகமாக சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு பயன்படுத்துறானா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பயன்படுத்துறானா, அழிவுக்கு பயன்படுத்துறானா, அல்லது மறுமைக்கு பயன்படுத்துறானா என்று சோதித்து அறிவதற்காக எவ்வாறு செல்வங்களை வாங்கியிருக்கிறான். அதை போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளை செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறான். இந்த பிள்ளைய ஆண் குழந்தையா இருந்தாலும் சரிதான், பெண் குழந்தையா இருந்தாலும் சரிதான், இந்த பிள்ளைய இவன் எதுக்கு பயன்படுத்துறான்? இந்த துன்யாவுடைய ஆதாயத்தை அடைவதற்கு பயன்படுத்துகிறானா, அல்லது மறுமையுடைய ஆதாயத்தை அடைவதற்கு பயன்படுத்துகிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தையை தந்து நினைக்கிறான், சோதிக்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம பல நினைக்க இல்லை, இதை புரியவே இல்லை, இதை புரியல. நம்முடைய பார்வை மிக குறுகிய பார்வை, ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் நம்முடைய பார்வை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றுக்குரிய பலனையும் இங்கே நாம் நினைச்சிடறோம், எதிர்பார்க்கிறோம், உலகத்தில் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு ஒரு மூன்று இடத்துல நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இதனுடைய ரிசல்ட், இதனுடைய ரிட்டர்ன்ஸை எங்க எதிர்பார்க்கணும்? மறுமை எதிர்பார்க்கிறது. அதனால்தான் எல்லா நபிமார்களும் தங்களுக்கு சந்ததிகள் வேண்டும் என்று துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள் தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இப்படி துஆ செய்தாங்க. எப்படி துஆ செய்தாங்க? யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தா அப்படி சொல்லி கேட்கல. எந்த இறைத்தூதர் அப்படி கேட்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பல இறைத்தூதர்கள் தன்னுடைய தனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று துஆ செய்ததை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எப்படி துஆ செய்தாங்க? எப்படி துஆ செய்தாங்க? எனக்கு பிள்ளையத்தா, அழகான குழந்தையத்தா, ஒரு ஆண் குழந்தையத்தா, ஒரு பெண் குழந்தையத்தா அப்படிலாம் கேட்டாங்க? அப்படி கேட்கல. எப்படி கேட்டாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இறைவா எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தா என்று கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன் அப்படி கேட்டாங்க? அவங்களுக்கு அவங்க நோயில் இருக்கிற காலத்துல, வயோதிக காலத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொன்னா சாலியான பிள்ளையை தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பிள்ளையை தான் கேட்டா போதுமானதா? ஆனா எப்படி கேட்கிறாங்க? சாலிஹான பிள்ளையத்தான், நல்ல ஒழுக்கமான பிள்ளையத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டதா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். எப்படி கேட்டாங்க? முதல்ல சொன்ன துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டது, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். அவங்க கேட்ட துஆ தனக்கு சாலிஹான குழந்தை வேணும்னு சொல்லி. அடுத்த ஒரு துஆ சொன்னாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. நல்ல சந்ததியை எனக்கு தா என்று கேட்டாங்க. நல்ல சந்ததியை தா அப்படின்னு கேட்டாங்க. இது யார் கேட்ட துஆ? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துஆ. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். அப்ப அவங்க துர்ரியத்தன் தய்யிபா அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கிறாங்க. வெறுமன குழந்தை தாங்களை கேட்கல, நல்ல சந்ததியை தான், ஒழுக்கமான சந்ததியை தான் என்று சொல்லிதான் துஆ செய்திருக்கிறார்கள். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். வஜுதுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். முதல்ல நல்ல குழந்தையை தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளை பெற்றதற்கு பிறகு அவர்கள் துஆ செய்கிறார்கள். வஜுதுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வழிபாடு செய்வதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று நிஜராக துஆ செய்கிறாங்க. எதுக்கு துஆ செய்றாங்க? எந்த ஒரு இறைத்தூதராவது என் பிள்ளைக்கு சொத்து சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி துஆ செய்றாங்க குர்ஆன்ல காண முடியுமா?
அவங்க எதை கேட்டாங்க, எதை பெரிய செல்வமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய உணர்வை, பயபக்தியை, இறையற்ற உணர்வை, மரபை சிந்தனையை, அதைத்தான் மிகப்பெரிய செல்வமாக நினைத்தார்கள். அது தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைதான் வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்படி கேட்கணும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்லி காண்பிக்கிறார். வல்லதீன யகூலு ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. குர்ஆனுடைய வசனம். நான் ஓதுறது வசனம் உங்களுக்கு புரியுதுல்ல? எங்கேயாவது குர்ஆன் ஓதுற ஞாபகம் இருக்கா இந்த வசனம் எல்லாம்? இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட ஞாபகமோ அல்லது ஓதுற ஞாபகம் வருதா இந்த வசனங்கள் ஓதி காமிக்கும் போது? அடுத்த வசனங்களா சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு வேற வசனங்கள் தான் தெரியும், வேற வசனங்கள் டயலாக். இந்த வசனங்களோட ஈடுபாடு குறைவா தான் இருக்குது. இந்த வசனங்களோட ஈடுபாடு குறைவா தான் இருக்குது. குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த வசனங்களுடைய இடத்துல வேற வசனங்கள் வந்து உட்கார்ந்துன்ற காரணத்தினால, வேற டயலாக் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால இது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதனால தெரியாம இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. குர்ஆனோட நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, இறைவனுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மைகள் என்ன, குணங்கள் என்ன அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியுமா இருக்காது? பிள்ளைகளை தவிர, மதரசா பிள்ளைகளை தவிர, ஆலிமாக்களை தவிர மற்றவர்களை கேட்கிறேன். இந்த வசனத்துக்கு யாருக்கா பொருள் தெரியுமா? இந்த வசனத்துக்கு இப்ப யாராவது பொருள் சொல்லிடுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நானே பரிசு தருவேன். 100 ரூபாய் பரிசு, 100 ரூபாய் ரெடியா யார சொல்றீங்களா? வெக்கப்படக்கூடாது. கல்வி விஷயத்துல வெக்கப்படக்கூடாது. மார்க்க விஷயத்துல, மார்க்கம் கற்கிற விஷயத்துல, கற்ற விஷயத்தை சொல்ற விஷயத்துல வெக்கப்படக்கூடாது. இந்த வசனத்துக்கு யாரா பொருள் சொல்லுவீங்களா? பொருள் சொன்னா 100 ரூபாய் பரிசு. எத்தனை மீட்டிங்ல கலந்துருக்கிறோம், எத்தனை பயானை கேட்டிருக்கிறோம். பரிசு கொடுத்தாதான் நோட்ஸ் எடுப்பீங்களா? பரிசு கொடுத்தாதான் நோட்ஸ் எடுப்பீங்களா கேட்கிறேன். நான் இதுக்கு மேல எந்த பயான்ல யாரும் நோட்ஸ் எடுத்து பார்த்ததே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் பரிசு கிடையாது. இந்த பரிசு இருந்ததுன்னா பேப்பர் பேராமா பார்க்கறது. இந்த வசனத்துக்கு சொல்லுங்க பாப்போம். ரப்பனா இல்லதற்கு ரஹ்மத்துல் இல்ல. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த வசனத்துக்கு முழுசா புரிஞ்சு எப்படி சொல்லுங்க, சும்மா தைரியம் சொல்லுங்க. மைக் இருக்காங்க, மைக் இருக்கா? சொல்லுங்க, உங்க முழுசா சொல்லுங்க. இருங்க, அவரு முழுசா சொல்லிக்கிறாரா பாப்போம். சொல்லுங்க. சந்ததிகளை இமாம்களா ஆக்கி வைப்பாயா? அப்படிதானா? தலைவர்களா ஆக்கி வைப்பாயா? சரி, நீங்க சொல்லுங்க. எப்படி சத்தமா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், கரெக்ட். நீங்க சொன்னதை விட அவங்க கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா 100 ரூபாய் பரிசு வந்து நான் இப்பவுமே ஆர்டர் கொடுத்துடுறேன். இல்ல வாக்களிச்சு மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமரி நஅம் அப்படினா. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு பரக்கத் செய்யும். உண்மையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு நபருக்கு நேர்வழி காட்டுவது சிகப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள். அந்த காலத்துல சிகப்பு ஒட்டகம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உயர்தரமான விலை உயர்ந்த கார்கள் இருக்குதா இல்லையா, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி, இந்த மாதிரி கார்கள் வச்சிருக்கிறதுக்கு சமமான இல்லை. அப்ப ரசூல் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, உண்மையான ஒரே ஒரு நபருக்கு நேர்வழி காட்டுவது என்பது சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மேலானது. இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு
எல்லாரும் சொல்லாட்டாலும் ஒருத்தர் சொன்னதே சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான். சரி, வாழ்த்துக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முல மார்க்க கல்வியில் இன்னும் அதிகமான ஆர்வத்தை உங்களுக்கு வழங்க கரெக்டா புரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அப்பனா எங்கள் இறைவா ஹப்லனா ரஸ்வாஜினா உர்மியாத்னா குர்ரத்த அய்ன், எங்களுடைய மனைவியின் மூலமாக எங்களுடைய சந்ததியின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி இருந்தா, மகிழ்ச்சி இருந்தா. என் மனைவியை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கணும். என் மனைவியை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கணும். இருக்குதா? இருக்குதானே? மனைவியை பார்த்தா சந்தோஷமா இருக்குதா? பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கணும். இருக்குதா? அந்த மாதிரி நம்முடைய மனைவி பிள்ளைகளோ நம்மிடத்தில் நடந்துக்கிறாங்களா? அவளை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி, மகிழ்ச்சி வர்ற மாதிரி அவங்க நடக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை யா அல்லாஹ் எனக்கு தா என்று கேட்கணுமா? அல்லாஹ் இப்படி துஆ செய்யணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். முஜாஹிதீன் முத்தகீன இமாமா, இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கு அல்லது என்னை முன்னோடியாக. இப்படிப்பட்ட துஆவை நாள்தோறும் நாம் கேட்க வேண்டும். தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் நாள்தோறும் கேட்க வேண்டும். அப்படி நாம கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எரிச்சலை தரக்கூடியவர்களாக, நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடியவர்களாக நினைச்ச மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. கண் குளிர்ச்சி, குடும்பத்தை ஆயுள் கண் குளிர்ச்சி கிடைக்கும். டெய்லி நம்ம அந்த மனைவி மூலமா பிள்ளைகள் மூலமா சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருப்போம். ஆனா பாருங்க, பல குடும்பங்களை பாருங்கள், டெய்லி போராட்டமா தான் இருக்கு. போராட்டமும் காராட்டமும் தான் கிடைக்குது பல வீடுகள். உள்ள வாசல்ல கால் எடுத்து வச்சாலே உள்ள ஒரே கலைவரம் தான். போற உடனே கம்ப்ளைண்ட், இங்க பாருங்க உங்க முகம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு, உங்க முகம் சொன்னா கேட்க மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட். வேலையை முடிச்சுட்டு அப்படித்தான் வீட்டுக்குள்ள என்ட்ரா இருப்போம். இது வேற ஒரு தலைவலி முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கிறோம், அடுத்த தலைவலி ஆரம்பிச்சு எங்கதான் நிம்மதி கிடைக்கும்? அடுத்த சில பேர் கல்யாணமே வேண்டாம் சன்னியாசம் தெரிஞ்சிருக்கு. திருமணம் முடித்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லி இதை கேட்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கற்றுத் தருகிறான், என்ன கற்றுத் தர்றான் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிள்ளைகள்? இறைவனை அஞ்சக்கூடிய பிள்ளைகள், இறைவனை அஞ்சு நினைக்கக்கூடிய பிள்ளைகள், ஒழுக்க கல்வி புகட்டப்பட்ட பிள்ளைகள், மரபு சிந்தனை ஊட்டப்பட்ட பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டாங்க. அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைக்குரிய பலன்களை நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. மறு உலகத்தில் தான் செய்யணும், எதிர்பார்க்க வேண்டும். அந்த மாதிரி நாம் அந்த பிள்ளைகளை செய்யணும், உருவாக்க வேண்டும். உருவாக்கிதான் எதிர்பார்க்க முடியும். எதை விதைக்கிறோமோ அதான் நமக்கு மகசூலா கிடைக்கும். எந்த அளவுக்கு அது பராமரிக்கும்? விதைச்சிட்டு பேசாம உட்காந்துருக்கா மகசூல் கிடைக்குமா? விதைச்சிட்டு பேசாம உட்காந்துட்டா மகசூல் கிடைக்குமா? விதைக்கிறது மாத்திரம் இல்லை, தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், களை எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை பராமரிச்சால்தான் நமக்கு என்ன செய்யும்? ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மகசூல் கிடைக்கும். அதுதான் நம்முடைய பிள்ளைகள். ரெண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றாத்தான் சொல்லி காமிக்கிறான், வித்தியாசமே கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு 4 பருவநிலைகள் இருக்கிறது. முதல் பருவநிலை குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வாறு இருக்கிறது. அதையடுத்து பருவவயது, அந்த சமயத்திலும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதையடுத்து வாலிப வயது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அடுத்து வயோதிகம், வயோதிகத்தில் என்ன கடமை செய்யணும், வயோதிக நிலையில் என்ன கடமை செய்ய வேண்டும் என்பதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய சகோதரி பேசினார். நம்முடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் வயோதிகளை அடைந்து அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், இதை ஒரு அரை மணி நேரத்திலே 3/4 மணி நேரத்திலே பேசி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு நாள் ஃபுல்லா பேசினாலும் தீராது. அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? அந்த குழந்தை பிறந்த உடனே பால் ஊட்டுறது நம்முடைய கடமை. பால் ஊட்டுறது நம்முடைய கடமை. பால் ஊட்டுறது மட்டும்தான் கடமை. அது கூட ஒழுங்கா செய்யறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லி காமிக்கிறான். ஹவுலைனி காமிலைனி,
அதை எந்த தாயாவது முழுசா நம்ம செய்யறோமா? பிள்ளைகளுக்குரிய கடமை அது 2 வருடம் அவர்களுக்கு பால் ஊட்ட வேண்டும். அதுதான் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு தாயுடைய ரத்தம். அந்த ரத்தம் பிள்ளைக்கு செல்கிறது. அந்த உணவாக மட்டும் செல்வது கிடையாது. இங்கதான் நாம தப்பு கணக்கு போறோம். ஒரு தாயிட்ட இருந்து பிள்ளைக்கு பால் உணவாக செலுத்தப்படுகிறது. அது உணவாக மட்டும் போய் சேர்வதில்லை, உணர்வாகவும் போய் சேர்கிறது. அதற்குள்ள உணர்வும் கலந்திருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனையா இருக்கு. டிவி சீரியலை பார்த்துட்டே பால் ஊட்டக்கூடாது. அப்ப அந்த பால்ல விஷம் கலந்து, அந்த பால்ல விஷம் கலக்கப்பட்டு விடும். ஈமானி உணர்வோடு பிள்ளைகளுடைய தலையை விட்டு என் பிள்ளை சாலியான பிள்ளையா வரணும், நல்ல ஒழுக்கமான பிள்ளையா வரணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங், இந்த மாதிரிப்பட்ட நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்கள், இந்த தாய் அவருடைய கற்பனையில மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதனுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பா பிள்ளைகளிடத்துல முந்தே தீரும். இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை, அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. பாலூட்டும் போது நல்ல சிந்தனைகளை அவர்கள் நினைப்பானே, ஆனால் அந்த சிந்தனைகளும் அந்த பாலோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு போய் சேர்கிறது. இவங்க அதை கூட ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. குட்டி பால்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது முதல்ல தவறு. 2 வகையில தவறு. ஒரு வகை ஆரோக்கிய ரீதியா தவறு. 2வது அது அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு அது மாற்றமா இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு அது மாற்றமா இருக்கிறது. அது பேசப்பட விரிவான சப்ஜெக்ட். அவர் பிள்ளைக்கு பாலூட்டும் போது இறை சிந்தனையோடு, இறை பக்தியோடு, நல்ல உணர்வோடு என் உள்ள சாலிஹான குழந்தையாக, நபிமாருடைய பிள்ளைகள் எவ்வாறு நல்ல பிள்ளைகளாக இருந்தார்களோ அதே போல சாலிஹான பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு, என் பிள்ளை பொய் பேசக்கூடாது, என் பிள்ளை உண்மை பேசணும், என் பிள்ளை வாங்கி கொடுத்தா நிறைவேற்றணும், என் பிள்ளை கட்டுப்பாடு உள்ள பிள்ளையா இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட சிந்தனையோடு நினைச்சு பாடுபட வேண்டும். இது ஆரம்பத்துல நம்ம பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகள். அது மாதிரி வேற கடமைகள் இருக்கிறது. இந்த பேர் வைக்கிறது, இந்த அக்கிகா இருக்கிறது, அதெல்லாம் நடக்குது. பேர் வைக்கிறது கரெக்டா பேர் வைக்கிறது கிடையாது. வாயில நுழையாத பேர்கள், லேட்டஸ்டா உள்ள பேர்கள், இஸ்லாமிய பேர்கள் வைக்கிறது கிடையாது. எங்கேயோ யாரும் நெட்ல பார்த்துக்கிட்டு, நெட்ல எங்கேயோ தட்டி பார்த்துருப்பாங்க, அல்ல வெளிநாட்டுல யாராவது அரபு நாட்டுக்காரன் குடும்பத்துக்கு பேரா வச்சிருப்பான், அந்த பேருக்கு கொண்டு நினைச்சது வைக்கிறது. இதுக்கெல்லாம் ஆலிம்ஸா விட்டு வைக்கிறது கிடையாது. ஆலிம்ஸ் ஒரு 10 பேர் எழுதிவாங்க, 10 பேர் எழுதி வைக்கிட்டு அது குப்பத்தட்டில் போட்டுருது. குப்பத்தட்டில் போட்டுட்டு அப்புறமாட்டு வாயில வராத ஒரு பேர் அழைச்சி பிள்ளைக்கு வைக்கிறது. பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நபிமாருடைய பேர்களை நல்ல பேர்கள், நல்ல அர்த்தம் தரக்கூடிய பேர்கள் யாருக்கு நம்ம பிள்ளைகள் வச்சிருக்கிறோம்? அப்படி வச்சிருக்கக்கூடிய எத்தனை பேர்? ரொம்ப குறைவாதான் இருக்கு. சில பேர்களை நான் கேள்விப்படுறேன். அந்த பேர்களை சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. அது தனிநபர் விமர்சனமா மாறிடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த பேரை நான் சொல்லி, அந்த மாதிரிப்பட்ட பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பேர் வைக்கிறது, அது மாதிரி பிள்ளைகள் பாலூட்டுறது, பாலூட்டும் போது இறை பக்தியோடு, இறை உணர்வோடு, இறை சிந்தனையோடு பாலூட்டுறது, அது மாதிரி சொல்றது. அது மாதிரி அதுக்கடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது நல்ல சூழலில் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், நல்ல சூழலை உருவாக்கி தர வேண்டும். நாம் பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டாம், வளர விடுங்கள். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டாம், நல்ல சூழலில் வளர விடுங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? நாம வளர்க்க வேண்டாங்க, வளர்வதற்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு செய்ய வேண்டிய முதல் நடவடிக்கை என்ன? முதல் வேலை என்ன சொல்லுங்க? முதல் வேலை என்ன? வாப்பா அம்மா நல்லவங்க இருந்தா போதுமானது. வளர்க்கிறாங்களா வாப்பா அம்மா, பெற்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க ஒழுங்கா இருந்தாலே போதுமானது. பாவனி சொல்றவங்க நீங்க தொழுதா உங்க அப்பா தொழுத பிள்ளை தொழும். நீ தொலை போகலையா தொலையா அந்த பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க செய்தாலும் போதுமானது, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அது போக்குல விட்டீங்கன்னு சொன்னா, நீங்களே நல்லவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல பிள்ளைகளாக தான் வளரும், வேற மாற்றமே கிடையாது. ஏன்னு சொன்னா இதை நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. இது நபியினுடைய வாக்கு. நபியினுடைய வாக்கு பொய்யாகுமா? பொய்யாக. நபியினுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னவெல்லாம சொன்னாங்க. இந்த பிள்ளை வளர்ப்பை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாருக்கா தெரியுமா? அதுக்கு 100 ரூபாய் கிடையாது. இது இலவச கேள்வி. அவங்க என்ன பிரைஸ் தருவாங்களா? என்ன சொன்னாங்க? பிள்ளை வளர்ப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான செய்தி என்ன? ஹதீஸ் என்ன? எத்தனை வேலைகளை கேட்டிருக்கிறோம்? இப்படி எல்லாம் உசிப்பி விட்டு பயான் பண்ணாம இருந்தனால தான் அப்படியே நாம நினைச்சு உட்கார்ந்துட்டோம். அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உடஞ்சு போயிட்டு அப்பதான் உசிப்பி விடணும். கேள்வி கேட்கணும். முன்னால் இருக்கிறது கேள்வி கேட்கணும். இது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது. முன்னால உட்காந்து அப்படியே கேட்டுட்டே இருப்போம். பாதி பேர் தூங்குவாங்க, பாதி பேர் அப்படியே நினைச்சுவாங்க. அரை மயக்கத்தில் உட்காந்துருப்பான். சில பேர் எப்படின்னா முடிப்பாடு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி பேசக்கூடாது. என்ன உசிப்பி விடணும். முன்னால் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை உசிப்பி தட்டி எழுப்பணும். அப்படி எழுப்பி பாடம் நடத்துற மாதிரி நடத்தணுங்க. இப்ப தேவையில்லை பாடம் நடத்தணும். பயான் நிறைய கேட்டாச்சு. பாடம் நடத்தணும். வசனத்தை சொல்ல வைக்கணும். இந்த வசனம் எங்க இருக்கு? இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? இந்த ஹதீஸை சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கணும். இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் இதை பத்தி என்ன சொன்னாங்க? இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படியே கேட்கணும். கேட்டு அவங்க நினைச்சு நாம உருவாக்கி விடணும். மீன் வாங்கி கொடுக்கிறத விட மீன் பிடிக்க என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களை நான் பேச வைக்கணும். அப்பதான் நான் ஒரு நல்ல கத்தி, நான் ஒரு நல்ல பேச்சாளர். எப்ப நல்ல பேச்சாளர்? உங்களை நான் பேச வைக்கணும். நான் 1 மணி நேரம் பேசிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா 2 ஆயத்தாவது உங்க மனசுல ஏறணும், 2 ஹதீஸாவது உங்க மனசுல ஏறணும். அதுக்குதான் இந்த கேள்வி எல்லாம். அதனால தப்பா நினைக்காது. அவன் என்ன சொன்னாங்க? சரி 7 வயசுல தொலை சொன்னாங்க. சரி ஒரு விஷயம். அடுத்து எப்படி மார்க்க கையை கொடுத்து சொன்னாங்களா? சரி. அதாவது பிள்ளைகளை வளர்ப்பு பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னாங்க, எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய, எல்லாரும் உள்வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் கெட்டு போவதற்கு பேரண்ட்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகள் கெட்டு போறது யார் காரணம்? பெற்றோர் தான் காரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன குற்றவாளியா பார்க்காது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தினுடைய உணர்வோடு தான் பிறக்கிறது. அது காபிருக்கு பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் சரிதான். ஒரு காபிருக்கு இஸ்லாத்தை கடுமையா எதிர்க்கிற ஒருத்தன், அவருக்கு பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் சரிதான். எந்த உணர்வோடு தான் பிறக்கிறது? இறை உணர்வோடு, இறை சிந்தனையோடு, அந்த உணர்வோடு தான் அந்த பிள்ளை பிறக்கிறது. பிறக்கும் போது அதனுடைய நிலைமை அதுதான். குல் மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற எல்லா குழந்தையும் இறை உணர்வோடு தான் பிறக்கின்றன. பிறகு என்ன நிகழ்கிறது? ஷைத்தான் வர்றான். ஷைத்தான் வர்றான். யார் ரூபத்தில் வர்றான்? பாப்பா அம்மா ரூபத்தில் வர்றான். பாப்பா அம்மா ரூபத்தில் வர்றான். குழந்தைக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. சொல்லிக் கொடுக்கிறது யாரு? இவங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பொய் பேசுறது என்ன அப்படிங்கிறத பாப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைக்கு தெரியுமா பொய் பேசுறது என்னன்னு? சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பொய் பேசுமா அப்படின்னாங்க. அப்படின்னா அர்த்தம் பொய்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு பொய்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் அப்படி சொல்றாங்க. குழந்தை பொய் பேசவும் செய்யும் அப்படின்றாங்க. குழந்தை வந்து உண்மையை தான் பேசும். குழந்தை உண்மையை தான் பேசும். அதான் உண்மை, 100% உண்மை. பொய்க்கு யாரு ட்ரைனிங் கொடுக்குறா? நாம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாம தான் பிள்ளைகளுக்கு எடுக்கிறோம். அது போக்கிலே விட்டாலே போதுமா? நாம ஒழுங்கா இருந்துக்கிட்டு அது போக்கில விட்டாலே போதுமா? கரெக்டா வருது. அப்ப கோணல் எங்க இருக்கு? இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கிறது. அதை நாம என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் மௌலூதுன் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இறை உணர்வோடு, இறையற்ற சிந்தனையோடு தான் பிறக்கின்றன. வலாக்கின் அபவாஹு யுமஜ்ஜிசானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுஹப்பிதானிஹி அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாப்பா அம்மா இருக்கிறாங்களே, பேரண்ட்ஸ், இவர்கள் தான்
அவர்களை கெடுத்து விடுகிறார்கள். அவரை முஷ்ரிக்கா மாத்திடுறான். ஒரு யூதனாக, ஒரு நஸ்ரானியாக, ஒரு நெருப்பு வணங்கியாக அவரை மாத்திரம் யாருதான்? இவன் தான் மாத்திரான். இவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி பேரண்ட்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை, பெற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை மணி. ஒழுங்கா இருந்துருங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா பிள்ளைகள் ஒழுங்கா இருப்பாங்க. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய விதிவிலக்குகள் இருக்கலாம், அது இறைவனுடைய நாட்டம். சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அது இறைவனுடைய நாட்டம். நம்ம ஒழுங்கா இருந்தாலும் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அது விதிவிலக்கு, எல்லாத்தையும் விதிவிலக்கு உண்டுமா இல்லையா? அது இறைவனுடைய நாட்டம். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஒரு இறை தூதர். அவங்களுடைய பிள்ளையார் ஒரு காத்திரால போனா நூறு குட்டை சொல்ல முடியுமா? அது விதிவிலக்கு. அவன் காத்திரா போன அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் காத்திரா தான் சாவடிக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது விதிவிலக்கு. ஆனா நாம சொல்றது என்னன்னு சொன்னா, நாம நம்ம பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணமா இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாம என்ன சொல்லணும். அதை நாம கவனத்தில் வைக்கணும். அப்ப அந்த குழந்தை பருவத்துல நல்ல சூழல்ல என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அடுத்து பருவ வயதை அடையும் போது அவர்களுக்கு சில விஷயங்களை ஆண் பெண்களை ஆண் பெண் பாலின வித்தியாசத்தை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பாலின வித்தியாசம் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ தக்கர் கல் உன்சா, லைஸ தக்கரும் கல் உன்சா. ஆண் பெண்ணை போன்றல்ல குர்ஆன் சொல்லுகிறது. ஆணும் பெண்ணும் வேற வேற. ஆணுடைய சைக்காலஜி வேற, பெண்களுடைய சைக்காலஜி வேற. இதை நாம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு பிழை சொல்லுங்கள். 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு அடித்து பிழை சொல்லுங்கள். அதோடு படுக்கைகளை பிரித்து வையுங்கள் அப்படின்னா, கிட்ட போடாதீங்க அப்படின்னா. இதை நாம செய்யறோமா? ஃபர்ரிகு பைன மவாஜிஹிம், பெட்டை பிரிச்சு போட அப்படின்றாங்க. ஒன்னா போடக்கூடாது. நமக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இருந்ததுன்னா 10 வயது அடைந்து விட்டால் 2 பேரை அடிக்கிற பெட்டில பிரித்து போட்டு விட வேண்டும். 2 பேரை அடிக்கிற ஒரே பெட்டில போடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எதுக்கு சொல்லி காமிக்கிறாங்க? அவங்களுடைய மனோநிலை, அவங்களுடைய பாலின உணர்வு என்பது வேறு, ஆண்களுடைய மனோநிலை, ஆண்களுடைய பாலின உணர்வு என்பது வேறு. அப்பதான் வித்தியாசம் அறிய முடியும். இதனால வித்தியாசம் தெரியாம போயிடும். அதுதான் நீங்க கல்ச்சரல் நாசமாக, கலாச்சார நாசமாக காரணம் என்ன? இந்த வித்தியாசம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. இதை சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான் பாருங்க. பருவ வயதை பிள்ளைகள் அடைந்து விட்டால் அவர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். இந்த அந்நிய வீட்டுக்கு போகும்போது அனுமதி பெற்றுத்தான் போகணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அறிவுரை சொல்றான். பருவ வயதை அடைந்து விட்டார்களேயானால் அவர்கள் வீடுகளுக்கு வருகிற பொழுது அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். பருவ வயதை அடையலைன்னு சொன்னா அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அல்லாஹ் இருக்கிற வேறுபடுத்துறான். பருவ வயதை அடைவதற்கு முன்னிருந்த நிலை வேறு, பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுள்ள நிலைமை வேறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசப்படுத்துறான். அடுத்ததாக வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம். இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துறை நாம தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். நல்ல பிள்ளைகள் உருவாகக்கூடிய ஆரம்பமே இதுதான். இங்க இருந்து ஆரம்பிக்குது. நல்ல பிள்ளைகள் எப்படி உருவாவாங்க? முதல்ல வாழ்க்கை துறை நல்ல வாழ்க்கை துறையா வரணும். எப்படி செலக்ட் பண்ணணும்? இன்னைக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம உயரத்தை பார்க்கற, ஹைட், வெயிட் இதெல்லாம் பார்க்கறோமா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு தான் உண்மையிலே சென்டிமீட்டர் மீட்டர் தூக்கிட்டு தெரியுதான். மீட்டர் தூக்கிட்டு அளவா சட்டத்துக்கு அளவா இருக்க போறீங்க. சட்டத்துக்கு அளவா இருக்க மாட்டேங்கிறேன். எத்தனை சென்டிமீட்டர் உயரம், ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, ஆளு வெத்து வருமா என்ன, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறாங்க அளவுகளை வைத்துக் கொண்டு. அது மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி நல்ல வசதியானா, கை தூக்கி விடுறதுக்கு ஆள்லாம் இருக்கா? ஏன் கீழே விழுந்து உடனே நீங்க தெரியாத கை தூக்கி விடுறதுக்கு ஆள் வேணும். கை கழுவி விடுறதுக்கு ஆள் இருக்கா? அல்லாஹ் எங்கே போய் கொண்டிருக்கிற சமுதாயம். இதெல்லாம் விழிப்புணர்வு பெறாத ஒரு சமுதாயத்தை பற்றி நான் பேசவில்லை. விழிப்புணர்வு பெற்ற தௌஹீதை, குர்ஆன் ஹதீஸை முறையாக கற்றுக்கொண்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன். தௌஹீத் பேசி தௌஹீதுக்கு மாற்றமா செயல்பட்டு இருக்கிறேன். தேர்முறை எப்படி இருக்க
என்ன அவளுக்கு வாப்பட சொல்ல வாப்பா நல்ல கலரை பாருங்க, அவளுக்கு நல்ல கலரை பாருங்க, இவன் கறி கட்ட மாதிரி இருக்கான், இவனுக்கு கலர் போட்டு கேட்கு. கொஞ்சமா மனசாட்சி வேண்டாம். ரசூல் அனுப்புறாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள்ள அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு பெண்ணை வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுத்து வாழும்போது அதுல மகிழ்ச்சி கிடைக்கும். அதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தைய பிறக்கும். ஆனா அப்படி நம்ம தேர்வுமுறை இருக்கு இல்லையே. இன்னைக்கு பாருங்க நிறைய குடும்பங்கள் சீரழிவு, கல்யாணம் முடிக்க மறுவரிசை தலாக்கு நிறைய சமூகம் நடைபெறுகிறது. சில ஊர்கள்ல பஞ்சாயத்து நடத்தி முடிஞ்ச மாதிரி இந்த தலாக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அதுக்குள்ள தலாக்கு. ரெண்டாவது நிற்கிறான், எங்கடா ரெண்டாவது கல்யாணமா இல்ல தலாக்கு அப்படிங்கிறோம். இப்போ கல்யாணம் முடிச்ச சரியில்லை அப்படின்னு. அவ்வளவு சாதாரண சத்தமேட்டு சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்கள், பெரிய விஷயமே கிடையாது. சாதாரண அற்பமான விஷயங்களை பெருசுபடுத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஏன் இதெல்லாம் ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் மார்க்கம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் மார்க்கம் இருந்தாலும் நல்ல பிள்ளைகள் வருவார்கள். அப்ப அந்த கடமை நமக்கு இருக்கிறது. நல்ல வாழ்க்கை துறையை நாம் தேர்ந்தெடுத்து தர வேண்டும். மார்க்க அடிப்படையில் வாழ்க்கை துறை தேர்ந்தெடுத்து தர வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிற பேசுறதுக்கு அதுக்குள்ள நேரங்கள் இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் என்ன பேசலாம். சுருக்கமா நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொன்ன கருத்தை மீண்டும் சொல்றேன். நம்ம நல்லவர்களா இருந்தா போதுமானது. யாரு பாப்பா அம்மாவும் நல்லவர்களா இருந்த போதுமானது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு நல்ல பிள்ளைகளாக இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து வருவார்கள். வளர விடுங்கள்.